friends, welcome to Hoopart collection. இன்னைக்கு Hoopart collectionல என்ன பார்க்க போறோம்னா Hoopart கிளாஸ்க்கு ரொம்ப தேவையான பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல Hoopart கிளாஸ் கூடிய சீக்கிரம் எடுக்க போறோம். ஸோ உங்களுக்கு Hoopart கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நான் அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஃப்ரேம். இந்த ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8. நெக்ஸ்ட் டக் கேன்வாஸ். நீங்கள் காட்டன் ஃபேப்ரிக் டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட ஐ பட்டன் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கிளாத்தில் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் லூஸ் விடாமல் நல்லா கரெக்டாக வரும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நான் டாலி பிராண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். அண்ட் எம்ப்ராய்டரி நீடில்ஸ் நம்ம சைஸ் 8 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எல்லா நீடலும் மிக்ஸ் பண்ணியும் விற்கிது. அது கூட நீங்கள் வாங்கிட்டு நெக்ஸ்ட் இந்த எம்ப்ராய்டரி ஸ்டாண்ட். இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நான் வாங்கும்போது 1500 சம்திங் இருந்துச்சு. இது நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் வாங்கினேன். வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டாண்ட் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப நேரம் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நம்ம மடியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பெயின் வராமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எம்ப்ராய்டரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சஸ்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ல ஒரு மீடியம் லென்த் எடுத்துக்கோங்க. நிறைய எம்ப்ராய்டரி பிகினர்ஸ்க்கு இருக்கிற காமன் டவுட் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்ல பார்த்தீங்கன்னா 6 லேயர் த்ரெட் இருக்கும். அதாவது இதை ஸ்ட்ராண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸ்ல நம்ம 6 ஸ்ட்ராண்ட்ஸுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் 4 ஸ்ட்ராண்டா கூட பிரிச்சு யூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட டிசைனை பொறுத்தா இருக்கு. இது நான் எல்லா ஸ்டாண்ட்ஸ்லயும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மோஸ்ட் பேசிக் ஸ்டிச் பாத்தீங்கன்னா இந்த பேக் ஸ்டிச். இந்த பேக் ஸ்டிச் எல்லா ஹூபாட் போடுறவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச் இந்த பேக் ஸ்டிச். இப்போ 6 ஸ்ட்ராண்ட்ஸ்லயே நம்ம எம்ப்ராய்டரி ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 5 ஸ்ட்ராண்ட்ஸ்ல உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ராண்ட்ஸ் கம்மியா யூஸ் பண்ண நம்ம எம்ப்ராய்டரியோட திக்னஸ் கம்மியாகும். பட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்றதுன்னு. நம்மளோட எம்ப்ராய்டரி டிசைனை பொறுத்து தான் இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம எவ்வளவு எடுக்கணுங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸ்ல இருந்து 1 ஸ்ட்ராண்ட் வரைக்கும் எம்ப்ராய்டரி ஸ்டிச் போட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் எம்ப்ராய்டரி. இந்த ரன்னிங் ஸ்டிச் எம்ப்ராய்டரி நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டிச். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. சிக்ஸ் ஸ்ட்ராண்ட்ஸ்ல போட்டு நெக்ஸ்ட் 5 ஸ்ட்ராண்ட்ஸ்ல போட்டு காமிக்கிறேன். இப்போ ரன்னிங் ஸ்டிச் எம்ப்ராய்டரியும் நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸ்ல இருந்து 1 ஸ்ட்ராண்ட் வரைக்கும் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் சாட்டின் ஸ்டிச் பார்க்கலாம். சாட்டின் ஸ்டிச்லயும் அப்படிதான் 6 ஸ்ட்ராண்ட்ஸ்ல போட்டு சீக்கிரம் ஃபில் ஆயிரும். பட் நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் போடணுமா இல்லை 3 ஸ்ட்ராண்ட்ஸ் போடணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். லைக் இப்போ சின்ன டிசைன் போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம 3 லேயர் த்ரெட்டோ இல்லை 2 லேயர் த்ரெட்டோ வச்சுதான் சாட்டின் ஸ்டிச் போடணும். பெரிய டிசைன் போட்டிருக்கோம் அப்படின்னா தான் நம்ம 6 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக் நம்ம பண்ணாம இருந்தாலே நம்ம எம்ப்ராய்டரி ரொம்பவே நீட்டா வரும்.
இப்போ 6 ஸ்டாண்ட்ஸில் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி வந்து இந்த 1 ஸ்டாண்டில் போடுறதா ரொம்ப கஷ்டம். பட் இது நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இது நான் போட்டு காமிச்சிருக்கேன். பட் பர்சனலாக வந்து எனக்கு 3 ஸ்டாண்ட்ஸில் சாட்டின் ஸ்டிச் போட்டால் தான் ரொம்ப நீட் லுக் கிடைக்கும் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த 1 ஸ்டாண்ட்ஸில் இந்த ஹேர் எம்ப்ராய்டரி போடுவோம்ல, அப்போ யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் எம்ப்ராய்டரி. இந்த செயின் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த செயின் ஸ்டிச் போடும்போது நம்ம பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக் என்னன்னா, த்ரெட்டை வந்து ரொம்ப புல் பண்ணிடக்கூடாது. புல் பண்ணிட்டோம்னா அந்த செயினோட ஷேப்பே வந்து கிடைக்காது. ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இழுக்கும்போது ரொம்ப டைட்டாக இழுத்துடக்கூடாது. இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செயின் வந்து நம்மளுக்கு மேக்கே ஆகாது. ஸோ இப்போ நான் போட்டுட்டு இருக்கிற செயின் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா 6 லேயர் த்ரெட்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து போடணும். செயின் ஸ்டிச்சோட லுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நீட்டாக வந்து செயின் வந்து அழகழகாக தெரியணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த செயின் ஸ்டிச் வந்து பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் 3 லேயரில் ஒன்று போட்டிருக்கேன் அண்ட் சிங்கிள் லேயரில் வந்து ஒன்று போட்டிருக்கேன். சிங்கிள் லேயர் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஏதாவது மைன்யூட்டாக ஒரு டிசைன் போடுறோம், அதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த செயின் ஸ்டிச்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு இதில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து லாக் பண்ணுற மாதிரி போடலாம். ஸோ இது வந்து செயின் ஸ்டிச்லேருந்து ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து மேஜிக் செயின் ஸ்டிச். இந்த மேஜிக் செயின் ஸ்டிச்ல பாத்தீங்கன்னா நம்ம 2 கலர் வந்து போட்டுக்கலாம். ஸோ 3 லேயர் வயலட் கலரும் 3 லேயர் வந்து ரெட் கலரும் எடுத்திருக்கேன். ஸோ சேம் இது வந்து செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே தான். இப்போ லாக் பண்ணும்போது ஒரு கலர் மட்டும் நம்ம இந்த மாதிரி பிரிச்சு லாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் மட்டும் லாக் பண்ணோம்னா அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு த்ரெட் இப்படி இருக்கும். அதை வந்து அந்த வயலட் கலர் நம்ம வந்து இப்படி புல் பண்ணோம்னா நம்மளுக்கு சிக்கு விழுகாம வரும். ஸோ ரெட் கலர் அதுக்கப்புறம் வயலட் கலர். நெக்ஸ்ட் வந்து லேசி டெய்சி ஸ்டிச். இந்த லேசி டெய்சி வந்து ரொம்பவே வந்து ஈஸி. ஃபர்ஸ்ட் 6 லேயர்ல போறேன். 6 லேயர்ல போட்டாதான் இது வந்து நல்லா இருக்கும். ஸோ 6 லேயர் மட்டும் நான் யூஸ் பண்றேன். செயின் ஸ்டிச் மாதிரியே தான் ஒரே ஒரு ஸ்டிச் வந்து இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கணும். இப்போ 3 லேயர்லயும் ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அது வந்து 6 லேயர் போட்ட மாதிரி லுக் வந்து இருக்காது. ஸோ அதனால லேசி டெய்சி ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே 6 லேயரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு இந்த லேசி டெய்சி ஒரு ஸ்டிச்சை வச்சு நம்ம ஃப்ளாரல் கூட வந்து மேக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லேசி டெய்சி ஸ்டிச்சை வச்சு நம்ம லீஃப் கூட எம்ப்ராய்டரி போடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாங்கெட் ஸ்டிச் எம்ப்ராய்டரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளாங்கெட் ஸ்டிச் வச்சு நம்ம லீஃப் கூட வந்து எம்ப்ராய்டரி போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளை ஸ்டிச் எம்ப்ராய்டரி. இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் ஸ்டிச் மாதிரியே, பட் இது வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளை ஸ்டிச்சை நம்ம கண்டினியூவாக போட்டோம். அண்ட் இது மாதிரி சிங்கிளாகவும் நம்ம போடலாம், கிராஸ் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் போன் எம்ப்ராய்டரி. ஃபிஷ் போன் எம்ப்ராய்டரி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம லீஃபுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்டிச்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ்டு ஃபிஷ் போன். இதிலயே வந்து கொஞ்சம் லென்த்தா போடுறது. சேம் மெத்தட் தான். பட் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து லென்த்தா நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓவன் ரோஸ் எம்ப்ராய்டரி. இந்த ஓவன் ரோஸ் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேட்டர்ன் நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஓவன் ரோஸில் வந்து ஃபஸ்ட்டு 5 பார்ட்டிஷன் பிரித்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி 5ஆக வந்து டிவைட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ நம்ம ஓவன் ரோஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 7 பார்ட்டிஷனாக பிரித்து நம்ம ரோஸ் போட போகிறோம். ஸோ 7ஆக வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ நம்ம ஓவன் ரோஸ் போட போகிறோம். ஸோ இது வந்துட்டு லுக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 9 லேயர்ஸ் பார்ட்டிஷன் பிரித்து நம்ம ரோஸ் போட போகிறோம்.
ஸோ 10ஆவதா நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி. இந்த ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டிச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 2 லேயர் ஸ்டிச்சில் 1 டைம் வந்து இந்த மாதிரி ஸ்விங் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 டைம் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்விங் பண்ணணும். ஸோ எத்தனை டைம் நம்ம சுற்றுறோமோ அத்தனை சைஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் கிடைக்கும். இப்போ 3 டைம்ஸ் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். 2 லேயர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 4 லேயர் த்ரெட். 4 லேயர் த்ரெட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து 1 டைம் ஸ்விங் பண்ணுறேன். இப்போ 6 லேயர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்விங்லேயே வந்து பெரிய ஸ்டிச்சாக கிடைக்கும். சிக்ஸ் லேயர்ஸில் 3 டைம் சுற்றி போடும்போது ஸ்டிச் வந்து ரொம்ப டைட்டாக விழுகும். நம்மளுக்கு வந்து கீழே புல் பண்ணவே முடியாது. அப்போ இந்த 3 லேயர் நம்ம சுற்றினோம்னா அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்டிச் விழுந்துடும். ஸோ இது வந்து 1 டைம் சுற்றிருக்கோம், 2 டைம் சுற்றிருக்கோம், 3 டைம் சுற்றிருக்கோம். ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம 10 பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்த 10 எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் நீங்கள் பழகினாலே எல்லா டைப் ஆஃப் ஹூப்பாட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிடலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.